Welcome champion for the new session. So I will share my screen. Rotational mechanics. இப்போ கடைசியாக கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கோம் 49 50 வரைக்கும் ஏதோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது என்ன கொஷின் 50 வரைக்கும்? அது லா ஆஃப் கன்சர்வேஷன் மொமெண்டமா? ஆமா அப்படிதான் நினைக்கிறேன் அங்கிள். 50 வரைக்கும் பண்ணது லா ஆஃப் கன்சர்வேஷன் மொமெண்டம். ஆ சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கா? ஆ சோர்ஸை கண்டுபிடிக்கிறது பேரு கரெக்டாக வச்சுக்கணுமே. G1 G2 G3 இது என்னது? ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் இதான் அங்கிள், இதான் இதானா? இதான். ஓகே, இதுல கொஸ்டின் 2-ஆ? ஆமா அங்கிள். சரி, ரைட். Done. இப்போ கேள்வி என்ன வாசிங்க? In which of the following cases it is most difficult to rotate the rod? Explain why. ஸோ வந்து எந்த பொசிஷன்ல ரொட்டேட் பண்றது கஷ்டமா இருக்குன்றாங்க. ஸோ ரொட்டேட் பண்ண கஷ்டமா இருக்கும்னா இனர்ஷியா கஷ்டம் அப்படின்னாலே இனர்ஷியா ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். இந்த கோர் கான்செப்ட் ரொட்டேஷன் மெக்கானிக்ஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா வந்து ரொட்டேஷன் அனலாக் ஆஃப் மாஸ். மாஸ் எப்படி லீனியர் மோஷன்லயோ அதே போல இது வந்து ரொட்டேஷன் மோஷன்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. F = ma மாதிரி T = tau = I ஆல்ஃபா. இப்போ லார்ஜர் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா நமக்கு அதிகமான எதிர்ப்பு இருக்குன்னு அர்த்தம், மோர் ரெசிஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லாமல் கிரேட்டர் டார்க், நமக்கு வந்து டார்க் வந்து அதிகமாக தேவைப்படும். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ்க்கு வந்து ரிலேட்டட் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஃபார்முலா வந்து சிக்மா I = சிக்மா mi r² ஃபர்ஸ்ட் கேஸ் 1 எடுக்கிறானுங்க. கேஸ் 1 ரொட்டேஷன் அபவுட் லாங்கிடியூட் ஆக்சிஸ். ஸோ லாங்கிடியூட் ஆக்சிஸ் இது பண்ணும்போது the axis of rotation passes through the center of rod. So mass distribution வந்து because the rod is thin, almost of mass is concentrated extremely close to the central axis. அதனால R = 0. R = 0 moment of inertia வந்து about axis வந்து 0-ஆ இருக்கும் அப்படின்றாங்க. If you consider small radius R of rod, then IA = 1/2 mr², which is negligible compared to ml² அப்படின்றானுங்க. ஸோ வந்து லாங்கிடியூட் ஆக்சிஸ்னா எப்படி வைக்கிறது அப்படின்னா இப்படி இப்படி வைக்கிறது தான் லாங்கிடியூடல். அப்படி இது பண்ணும்போது என்ன சொல்றோம்னா ராட் தின்னா இருந்தா இந்த மாதிரி இது, திக்கா இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், IA = 1/2 mr². அடுத்து ரொட்டேஷனா அபவுட் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னா லாங்கிடியூடுக்கு பெர்பெண்டிகுலர் தான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். த ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ராட் அண்ட் பாசிட்டிவ் எக்ஸ். அப்போ வந்து மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆன் த போத் சைடு எக்ஸ்டெண்டிங் அப் டு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் L/2க்கு இருக்கும். ஸோ ஃபார் யூனிஃபார்ம் தின் ராட் ரொட்டேட்டிங் அபவுட் சென்டர் வந்து 1/12 ml². இப்போ ஆக்சிஸ் வந்து எப்படின்னா transverse axis na it will be like this.
Okay, uncle. லாங்கிடியூட்னா இட் வில் பி லைக் திஸ். ஸோ லாங்கிடியூட் தின் ராட்னா என்ன? நம்ம யூனிஃபார்ம் ராடுக்கு படிச்சிருக்கோம் அங்கிள். இப்போ ராட் வந்து ஐ மீன் perpendicular இருந்துச்சுன்னா ml ஸ்கொயர் பை 12 along that axis இருந்துச்சுன்னா 0 அப்படின்னு படிச்சிருக்கோம் uncle. ஓகே. ஸோ ரொட்டேஷன் அபவுட் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் பண்ணும்போது த்ரூ ஒன் எண்ட் போகும்போது இங்க ஒன் எண்ட்னா ஆக்சிஸ் எப்படி இருக்கும் இங்க பாருங்க. ஏதாச்சும் ஒரு எண்ட்ல இருக்கும். ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ணியிருப்போம் பை யூசிங் த பேரலல் ஆக்சிஸ் தியரம். ஆமா uncle. அது ml ஸ்கொயர் பை 3. இது மூணுத்துக்குமே வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் இது பேரலல் ஆக்சிஸ் தியரம்ல ml ஸ்கொயர் பை 3 கணும். இப்போ யாரு பெருசா இருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா இவன் தான் எண்டில் தான் பெருசா இருக்கான். சென்டர் வந்து அதை விட கம்மியா இருக்கான். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அதை விட கம்மியா இருக்கான். ஸோ ஆக்சிஸ் எண்ட்ல இருக்கும்போது அதிகமா இருக்கும் inertia. case A, if you hold a long pen or broomstick, it is extremely easy to spin it between your fingers along its length. அப்படின்றாங்க. லென்த் வைஸ் பண்ணா ஸ்பின். இட் இஸ் ரிலேட்டிவ் ஈஸி டு ஸ்விங் பேக் அண்ட் ஃபோர்த் மிடில். however it is harder to swing it back holding case C. The weight is concentrated far away from your wrist. ஸோ சுத்த முடியாதுன்னு பேனா வச்சு அதை கதை சொல்லியிருக்கானுங்க. ஓகே. இப்போ யாரு ஆன்சர் என்ன? சி அங்கிள். எதனால? ஏன்னா வந்து அது எண்ட் ஆஃப் த ராட்ல வந்து சுத்துறாங்க. அப்போ வந்து ml ஸ்கொயர் பை 3 வருது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அது வந்து அதிகமான வேல்யூ மூணுமே கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது அதிகமான இனர்ஷியா அதிகமாச்சுன்னா டிஃபிகல்ட்டா இருக்கும் ரொட்டேட் பண்ணுறதுக்கு. அடுத்த கொஸ்டின். 3 rods each of mass m and length L are joined together to form an equilateral triangle. Find the moment of inertia of the system about an axis passing through its center of mass and perpendicular to the plane of triangle. Uncle, இது நம்ம வந்து ml square by 12 into sin theta தானே போடணும். sin square theta. ட்ரையாங்கிள் ஆக்சுவலா வந்து ஈக்குவலேட் ட்ரையாங்கிள் ஒரு சிஸ்டமா பார்க்க சொல்றான். நமக்கு ராடா இல்லாம சிஸ்டமா பார்க்க சொல்றான். சிஸ்டமா பார்க்க சொல்லும்போது அப்போ parallel axis theorem போடுறேன். இப்படி ஒரு ராடு, இப்படி ஒரு ராடு, இப்படி ஒரு ராடு அபவுட் எந்த பாயிண்ட்னா அபவுட் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் கேட்குறான். நம்ம பார்ப்போம் இப்படின்னு. ஈக்குவலேட் ட்ரையாங்கிள் வந்து சைடு எல்லுன்னு சொல்லிட்டா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சென்ட்ராய்டில் தான் இருக்கும். ஸோ என்னன்னா வெர்டிக்கல் ஹைட் இது எல். யார் எல் அப்படின்னா சைடு வந்து எல். திஸ் இஸ் எல். அப்ப இந்த தூரம் கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் தீட்டா அப்படின்னா இந்த இடம் வந்து எல் சைன் தீட்டா 60 டிகிரி. எல்லாம் ஈக்குவலேட் ட்ரையாங்கிள்ல தீட்டா வந்து இட் இஸ் 60 டிகிரி. ஆனா ஹெச் வந்து ஹெச் ஈக்குவல் டு எல் சைன் தீட்டா. இதுதான் ஹெச். ஓகே. அப்போ ஆப்போசிட் சைடுல ஹெச் சைன் தீட்டா வரும். அப்போ எல் சைன் தீட்டா சைன் 60 = √3/2. அதுக்கப்புறம் சென்ட்ராய்டு எங்க இருக்குன்றான். சென்ட்ராய்டு வந்து h/3. h கண்டுபிடிச்சு h/3 போட்டா L/√2√3. சென்ட்ராய்டுனா எங்க இருக்கு? நடுவுல. ஆமா, இங்க இருந்து பேஸ்ல இருந்து இது L/3 தூரம். மேல இருந்து வந்தா 2h/3, கீழ இருந்து போனா L/3. இப்போ கண்டுபிடிச்சாங்களா? ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I rod ICM. இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சிங்கிள் ராடு. இப்போ பாருங்க 3 ராடு இருக்கு. 3 ராடு இருந்தா 3 ராடுக்கும் ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்க சிங்கிள் ராடு கண்டுபிடிக்கிறாங்க. சிங்கிள் ராடு பண்ணும்போது 1/2 ml ஸ்கொயர் போட்டுட்டு
எம்டி ஸ்கொயர் வந்து எப்படி இது பண்றான்றது மட்டும் நான் தேவை. இப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் பை டி ஆல்ரெடி எல் பை 2√3. அப்போ டி ஸ்கொயர்னா எல் ஸ்கொயர் பை 12. அப்போ ஐசிஎம் ஒரு எம்எல் ஸ்கொயர் பை 12, இது ஒரு எம்எல் ஸ்கொயர் பை 2 எம்எல் ஸ்கொயர் பை 12, 1/6 எம்எல் ஸ்கொயர். இது ஒரு ராடுக்கு. ஓகே ஒரே ஒரு ராடுக்கு இது. ஆனா அவங்க கேட்டது ராடுக்கு கேட்கல, ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. சிஸ்டம். அந்த ட்ரையாங்கிள் தான் சிஸ்டம்ன்றாங்க அவங்க. ஆமா அது பிறகுனா முடிஞ்சிச்சுன்றாங்க. ஹை டோட்டல். ஸோ ஒரே நிமிஷம். அடுத்தது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஐ டோட்டல் ஈக்குவல் டு எம் டோட்டல் கே ஸ்கொயர். கே டோட்டல் கே ஈக்குவல் டு √5/a. எம் டோட்டல் வந்து ஒரு இதோட இது மாஸ் எம். எம் டோட்டல்லாம் 3m. ஐ டோட்டல் வந்து 1/2 ml ஸ்கொயர். 3m போட்டால் mm கேன்சல் ஆகிடும். எல் ஸ்கொயர் பை 6, எல் பை √6. கேனா இங்க என்னது அங்கிள்? ரேடியஸ் ஆஃப் கைரேஷனா? ஆமா, கேனா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஐ ஈக்குவல் டு mk ஸ்கொயர். முக்கியமா வந்து தப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3m பதிலாக m போடுறதுக்கு ஆசைப்படுவோம். ஆனா 3 ராட் இருக்குன்னு வந்துடக்கூடாது. ஓகே ஒரே நிமிஷம் அங்கிள். ஓகே கொடுத்தாச்சு. அங்கிள் அடுத்து சொல்லவா? ம் Find the MI. MI னா என்னது அங்கிள்? MI of the section. MY-ஆ? I MI-னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. of the section shown, a part of circular disc about an axis perpendicular to its plane and passing through the point O. அங்கிள் டிஸ்கோட என்னது இனர்ஷியா வந்து mr²/2. Imagine full disk mr²/2 cut into 2 sectors. அப்போ அங்கிள் அது mr²/2 வந்து டிஸ்கோட ஃபார்முலா, அது போட்டு தானே போடணும். ஆமா. செக்டர்ஸ்னா வச்சு எப்படி அங்கிள் போடுறது? செக்டார்ஸ்னா கட் இன்டு n செக்டார்ஸ்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ ஐயும் வந்து m எத்தனை வாட்டி வெட்டுறீங்களோ அதே போல ஐயும் வெட்டணுன்றாங்க. அது ஏன் அங்கிள் படி போடணும்? நம்ம அத்தனை பீஸ் ஆகிட்டா அதுதான் ஒரு மாஸ் வந்து எத்தனை தடவை பிரிக்கிறோமோ அதே போல மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் பிரிச்சுங்க. அதான் ரூல். அது இப்போ நம்ம 10 சாக்லேட் இருக்கு, 10 பேர் இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாக்லேட் தருவோம்ல. அப்போ ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாக்லேட் தரோம்? டிவைடிங் ஈக்குவலி. ஆமா மாஸை டிவைடிங் ஈக்குவலினா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைடிங் ஈக்குவலின்னு அர்த்தம். ஓகே சப்ஸ்டியூட் பண்றாங்க. ஐக்கு வந்து 1/n 1/2 mr². எம்முக்கு பதிலா மறுபடியும் அங்க m/1/n போடுறானுங்க. இந்த எண்ணை உள்ள கொண்டு வராங்க. இந்த 1/n போட்டு 1/2 m ஃபுல் mr² போட்டா 1/2 m ஃபுல் பை n போட்டா 1/2 mr². அந்த செக்டாரோட மாஸ் இது ஃபுல் மாஸ், இது செக்டார் மாஸ். செக்டாரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா போடும்போது செக்டார் மாஸ் போட்டா போதும். ஓகே The angle of sector does not affect the formula as long as the mass and radius is r. Any sector அப்படின்னா half mr² தான். செக்டாருக்கும் ஃபார்முலா வந்து mr², half mr²ன்றாங்க.
let sector have a vertex angle theta, area of the sector. அப்போ சர்க்குலர் டிஸ்க் தந்துட்டு ஒரு செக்டரோட இனர்ஷியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா half mr ஸ்கொயர்னு சொல்லணும். யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். அது பேசிக்கலி mr ஸ்கொயர் பை 2 தானே அங்கிள்? ஆமா. இப்போ அட்வான்ஸ் லெவல் கொஞ்சம் சொல்றாங்க. லெட் செக்டார் வெக்டர்ஸ் ஆங்கிள் தீட்டாவா இருந்ததுன்னா ஏரியா ஆஃப் செக்டார் வந்து ஆஃப் ஆர் ஸ்கொயர் தீட்டா. அதே போல யூனிஃபார்ம் மாஸ் பெர் யூனிட் ஏரியா வந்து M/A போட்டோம்னா அந்த ஆஃப் ஆர் ஸ்கொயர் தீட்டாவை சப்ஸ்டிட் பண்ணனா ஆர் ஸ்கொயர் தீட்டா எதுக்கு அங்கிள்? ஆஃப் இன்டு BH இல்லையா? இப்போ செக்டார் வரையறேன். செக்டரோட ஃபார்முலா செக்டார் வந்து ஃபார்முலான்னு சொல்லக்கூடாது, செக்டாரை பார்க்கணும் எனக்கு புரியணும். இதான் செக்டார். தீட்டா இன்டு ரேடியஸ் ஸ்கொயர் பை 3 தீட்டா. இது ஆர் தீட்டான்றது இந்த இடம் தான் ஆர் தீட்டா, அந்த கர்வு தான் ஆர் தீட்டா. செக்டாரோட கர்வு லென்த் ட்ரையாங்கிளா வச்சுக்கிட்டோம் வச்சுக்கேன். ஆஃப் இன்டு BH இல்ல, ஆஃப் இன்டு ஆர் தீட்டா இன்டு ஆர் போட்டா ஆர் ஸ்கொயர் தீட்டா, ஆஃப் ஆர் ஸ்கொயர் தீட்டா. ஓ ஆல்டிடியூட் இன்டு பேஸ். அதான் BH, அவ்வளவுதான். ட்ரையாங்கிள் ஆஃப் BH. சிக்மா இஸ் ஈக்குவல் டு m/a அப்படி ஃபார்முலா இருக்கா அங்கிள்? சிக்மா அது யூனிஃபார்ம் மாஸ் பெர் யூனிட் ஏரியா. நம்ம மாஸ் பெர் யூனிட் லென்த் சொல்லுவோம்ல, லீனியர் டென்சிட்டி, சர்ஃபேஸ் டென்சிட்டி. வந்துட்டியா அங்கிள்? போன தடவை ஐ மீன் லைக் போன பிகினர் சொல்யூஷன் இருக்குல்ல, அதுவும் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாமா? இது வந்து சம் ஃபர்தர், இன்னும் கொஞ்சம் அதுக்கும் மேல அதுதான் யூஸ் பண்ணணும். ஆஃப் mr ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணணும். இல்ல அதை விட இன்னும் கொஞ்சம் மேல கேட்டாங்கன்னா இப்படி போகலாம். அதுவே போதும், ஃபர்ஸ்ட் சொன்னதே போதும். இது அட்வான்ஸ் லெவல்ல வந்து இப்படிலாம் திங்க் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஒரே நிமிஷம். அங்கிள் கொஞ்சம் மேல போறீங்களா? கர்சரை காணோம் ஐயா, கர்சரை காணோம். இல்ல அங்கிள் பரவாயில்ல, நானே போட்டுக்கிறேன். ஓ எடுத்தீங்களா? ஓகே அங்கிள். இதுல வந்து சம் பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்ல இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எலிமெண்டல் ஏரியா டிஎம் கண்டுபிடி சிக்மா இன்டு போடலாம், M/A கண்டுபிடிச்சா 2m/r ஸ்கொயர் I ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் டிஎம்ன்றது நம்ம ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா. ஆமா அங்கிள். டிஎம்க்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சிக்மா இன்டு டிஏ சப்ஸ்டியூட் பண்ணா இப்போ இது வருது சிக்மா டிஎம்க்கு சிக்மா டிஏனா வந்து ஏற்கனவே வந்து ஆர் ஸ்கொயர் இருக்கு இங்க. அப்ப டி பை ஆர் கியூப். ஏன் அங்கிள் ஆர் கியூப்? அதான் இப்ப நீங்க வச்சுட்டு இப்ப சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா வரும். நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ ஆர் ஸ்கொயர் இருக்கு, டிஎம்க்கு பதிலாக சிக்மா டிஏ. இதை டிஏ இருக்கு, டிஏ கண்டுபிடிச்சா என்ன வரும்? டிஏ கண்டுபிடிச்சா ஆர் ஸ்கொயர் சிக்மா ஆர் ஸ்கொயர் பை 2 டி தீட்டா வருமா? ஆமா. அந்த டி தீட்டாவை தான் டி பைன்னு போட்டிருக்கானா இங்க. நமக்கு டி தீட்டாவே போட்டுக்கலாம், ஏன் டி பைன்னு போட்டான்? சரி வச்சுங்க, ஏன்னா வச்சுங்க. அப்ப டி பை வந்துச்சா, ஆர் ஸ்கொயர் இருக்கா, அந்த ஆர் ஸ்கொயர்
இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர் டி தீட்டா. அப்போ ஆர் ஸ்கொயர் போட்டால் ஆர் பவர் 4 வருது. ஆர் கியூப் டிஆர். இந்த ஒரு சிக்மா இருக்கான்ல, அவனை விட்டமே. சிக்மா uncle. இன்டு டி. சிக்மாவோட பெருக்குனா வந்து சிக்மாவில் வந்து ஆர் டிஆர் டிஏ ஈக்குவல் டு போட்டிருக்கான். டிஏ ஈக்குவல் டு ஆர் டிஆர் டி பைன்னு போட்டானுங்க. இதான் வந்து Oh, okay. Okay. சிக்மா வந்து சிக்மா அப்படியே தான் வச்சுக்கிறான். 2n by r square theta. அது போடல, சிக்மா அப்படியே தான் வச்சுக்கிறான். டிஏ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிட்டு இன்டெகிரேட் பண்றான். ஆன்சர் ஆஃப் எம் ஆர் ஸ்கொயர். கடைசியில சிக்மா சப்ஸ்டிட் பண்றாங்க அங்கிள். ஆமா, கடைசியா. ஓகே அங்கிள், அடுத்தது அடுத்த 4b மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சென்டிமீட்டர்னா 1/4ன்னு வந்திருக்கும் அங்கிள். எங்க அது இது இல்ல, செமி சர்க்கிளுக்கு இப்ப பேரலாக்ஸ் தியரம் யூஸ் பண்றானுங்க. இதுக்கா வர அடுத்த 4b. அடுத்த கொஸ்டின் 4b பார்க்கலாம். Find the moment of inertia of uniform semicircular disk. அதோட மாஸ் m, radius r about an axis perpendicular to it plane passing through the point P. அங்கிள், எதுக்கு parallel axis தியரம்? அதான் டிஸ்கோட பாதின்றாங்க. அப்ப டிஸ்கோட பாதினா இன்னொரு ஹாஃப் இன்டு பண்ணிக்கணும். பாசிங் த்ரூ a point P. P எங்க இருக்குன்னு பாரு. அதனால parallel இங்க இருக்கு. ஆமா. அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்னா நீ வந்து அப்படியே எடுத்துக்கலாம். சென்டர் ஆஃப் மாஸ்ல போனா எடுக்க தேவையில்ல. அந்த சென்டர் ஆஃப் மாஸை விட்டு விலகி போனா எடுத்தானே ஆகணும். நம்ம லைன் எங்க இங்க இருக்கான் பாரு. சென்டர் ஆஃப் மாஸோட இது சிமெட்ரிக் ஆக்சிஸ் வந்து இங்க இருக்கான் பாரு. இவனை போட்டா அது எடுக்க தேவையில்ல. ஆனா இவனை போட்டு எடுக்கும்போது we have to apply parallel axis தியரம். அதான் அப்ளை பண்றானுங்க. இப்போ சென்டரை பொறுத்து இது பண்ணா mr²/2. அங்கிருந்து இதுக்கு சென்ட்ராய்டு எங்க இருக்குன்னா 4r/3π இருக்கும். ஆஃப் mr² மைனஸ் md ஸ்கொயர்ல m டிக்கு பதிலா 4r/3π. டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு I0. Point P is the distance r along straight edge O by the Pythagoras theorem. The distance dp come from the இது வந்து dp.com equal to dcom square. dcomனா distance of center of mass தான் 4r/3π. அப்புறம் அங்கிள், அது 4r/3π. அது ஜெனரா செமி சர்க்கிள்னாலே வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து 4r/3π தான். அது ஆமா கொஞ்சம் வரேன். இப்போ ஒரு செமி சர்க்கிள் இது பண்றோம் அப்படின்னா பேஸ்ல இருந்து சென்ட்ராய்டு இருக்க தூரம் வந்து 4r/3π. ஓகே, என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கதை என்னன்னா இந்த பிகாம் இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறான். சரியா? இது 6. இது வந்து உன்னோட 4r/3π. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணா ஹைபார்டன்ஸ் கிடைக்கும். அந்த ஸ்டெப் போட்டிருக்கான், அப்சர்வ் பண்ணுங்க. அந்த ஸ்டெப் போடாம விட்டுருக்காங்களா அங்கிள்? போட்டிருக்கான் கீழே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் I0 mr² எடுத்தால டிகாம் 4r/3π. ஃபைண்ட் த மொமெண்ட் யூசிங் பேரலல் தியரம். இங்க பார்த்தனா IOனா வந்து சென்டர்ல இருந்து போறது அங்கிள், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஆமா, பாயிண்ட் O. ITMனா சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து போற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஐஓனா நம்ம வந்து ஓன்ற பாயிண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பி இந்த பாயிண்ட் ஷிஃப்ட் டு தி பாயிண்ட் பி. ஓல இருந்து கண்டுபிடிச்சிட்டு ஓ வந்து இவன் சொல்லிட்டான்ல, அப்புறம் இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறான். பிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓவை ஆட் பண்ணிட்டு அப்புறம் ஓவோட இது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டிபி இது 4r/3π ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர் ஹைபார்டன்ஸ். our complex 5 times get cancelled out completely.
ஸோ கேன்சல் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து 3/2 mr². ஒரு நிமிஷம் mark பண்ணேன். இதா இதா இதா. இல்ல இல்ல uncle, கொஞ்சம் கீழே. இப்போ இந்த இது என்ன புரிஞ்சுது? அங்கிள் அதாவது ஃபர்ஸ்ட் டிகாம கண்டுபிடிக்கிறதுக்கு 4π/4r/3π, ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போச்சுன்னா வந்து இது 4r/3π சர்க்குலர் செமி சர்க்குலர் டிஸ்க்கு. ஓகே. அப்புறம் பாயிண்ட் ஓ வந்து சென்டர்ல இருக்கு. சென்டர்ல இருந்து வந்து நம்மளுக்கு லைன் போச்சுன்னா ஒரு செமி சர்க்குலர் டிஸ்க்ல அது ½ mr². சென்டர் ஒன்று இருக்கு, சென்டர் ஆஃப் மாஸ் ஒன்று இருக்கு, சரியா? ம் வந்து பி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதனால IO is equal to ICM plus m into r². அது வந்து ICMக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுனால ½ mr² - m into 4r/3π the whole square. இப்போ பாயிண்ட் பிக்கு வந்து ஷிஃப்ட் பண்றாங்க. இப்போ பாயிண்ட் பி ஓட டிஸ்டன்ஸ் ஓல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்றோம். இப்போ பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்றதுனால dpcom 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 square is equal to dcom square plus r². அது வந்து 4r/3π the whole square plus r². அப்போ dpcom நமக்கு இருக்கிறதுனால திருப்பி அதை ஐபி அப்படின்ட்டு அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி ICM இருக்கிறதையும் dpcom இருக்கிறதையும் உள்ள போட்டு அப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணா முடிஞ்சது. ஆட் பண்ணி சிம்பிளை பண்ணா காம்ப்ளெக்ஸ் டேர்ம்லாம் கேன்சல் ஆயிடலாம். ஓகே அங்கிள். அட்வான்ஸ் லெவல். அட்வான்ஸ் ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கு. கொஞ்சம் புரிதலுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே அங்கிள், அடுத்தது. கேள்வி வாசிங்க. The density of a rod AB increases linearly from A to B. Midpoint of the rod is O and its center of mass is at C. 4 axes pass through A, B, O and C, all perpendicular to the length of rod. The moment of inertia of the rod above these axes are IA, IB, IO and IC. Then A option, நம்முடைய ஆப்ஷன் தந்திருக்காங்க. IA is equal to IB, IA is lesser than IB, IO is lesser than IC, IO is greater than IC. இந்த எப்படி அங்க சால்வ் பண்ணோம்? இப்போ வந்து லீனியர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க ஒரு ராடு, இன்க்ரீஸ் லீனியர்லின்ட்டாங்க. அப்ப லீனியர் டென்சிட்டினா என்ன? தெரியல அங்கிள். ஏற்கனவே சொல்லிட்டோம், மாஸ் பெர் யூனிட்ல இருந்தா லீனியர் டென்சிட்டி. ஆமா, மறந்துருது அங்கிள். ஆழமும் பதியும். நான் எழுதி வைக்கிறேன். அங்கிள். இப்போ வந்து linearly from A to B, midpoint of rod O, center of mass C. 4 parallel axes pass through the A, B, O, C. All perpendicular to length of rod. ஆக்சிஸ்னா ஒரு லைன்ஸ் மாதிரி. நமக்கு என்னன்னா ஏன்ற ஒரு பாயிண்ட், பி என்ற பாயிண்ட். ஏ தான் ஆரம்பம், பி வந்து கடைசி. ஓ வந்து மிட் பாயிண்ட், சி வந்து சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ எல்லாத்துக்கும் அந்த ராட வரீங்க.
ஒரு ராட் எப்படி இருக்குன்னா இது இது பி இது O. அப்ப சி எங்க இருக்கும் அங்கிள்? சி வந்து சென்டர் ஆஃப் மாஸ். லீனியர் டென்சிட்டி சொன்னாங்கல்ல, இங்க இருந்து ஏறிட்டே போகுதுன்றானுங்க. எங்கிருந்து இப்போ பாருங்க, இன்க்ரீஸ் ஆகுது டென்சிட்டி. இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. அப்பனா என்ன ஆகும்னா, இங்க அதிகமான டென்சிட்டி இருக்கும், இங்க கம்மியான டென்சிட்டி இருக்கும். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா, இட் வில் பி அதிகமானதுல. நியர் டு பி. ஓ இங்க மாதிரி. எங்கேயோ இருப்பான், அதான் ஆர்பிட்ரி. ஆனா இந்த பக்கம் தான் இருப்பான். ஓகே, சோ ஓக்கும் பிக்கும் நடுவுல இருக்கும்னு சொல்றாங்க. நடுவுல எல்லாம் கிடையாது, அது வெயிட்க்கு ஏத்த மாதிரி இருக்கும், டென்சிட்டிக்கு ஏத்த மாதிரி எங்கானா இருக்கலாம். மேபி வந்து இங்க இருந்து 1/3 இருக்கலாம்னு வச்சுக்கேன், ட்ரையாங்கிள் மாதிரி. ஓ சரி, இப்ப என்ன ஓகே. சொல்றோம், மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் the rod the rod is heavier at the B, lighter at the A. If the rod uniform, center of mass would be exactly at the midpoint. ஓவும் சியும் ஒன்னா ஆயிடும் ஓ யூனிஃபார்மா இருந்தா. ஆமா ஆமா. யூனிஃபார்ம் இல்ல, the right side is heavier, the center of mass C must shift to the heavier end. Shift ஆயிருக்கு, C வந்து then C lies to the right of the midpoint, closer to B. அங்கிள் ஒரு சின்ன டவுட். இப்போ டென்சிட்டியும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் என்ன மாதிரி ப்ரொபோர்ஷன், இன்வெர்ஸ்லியா டைரக்ட்லியா? அது ரொம்ப ஈஸி, I = mk² தானே. ஆ mனா மாஸ்னா மாஸ் பை வால்யூம் தான் டென்சிட்டி. மாஸ் பை வால்யூம் ஈக்குவல் டு டென்சிட்டி. மாஸ் ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ I இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி. அப்போ எதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருக்குமோ அதுக்கு தான், ஐ மீன் டென்சிட்டி எதுக்கு அதிகமா இருக்குமோ அதுக்கு தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருக்கும். அப்போ அங்கிள் பி ஆப்ஷன் அங்கிள். பார்ப்போம். கரெக்டா சியா? ஃபிக்ஸ்ட். ஓ ஓக்கும் சிக்கும் கம்பேர் பண்ண சொல்றாங்களா? எல்லாமே நாலுமே கம்பாரிசன் தானே. ஆனா அங்கிள் டென்சிட்டி வந்து இப்போ கம்மியா இருந்துச்சுன்னா ஐஏ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வரவே வராது. ஐஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஐபி, ஏன்னா வந்து யூனிஃபார்மா இல்ல. யூனிஃபார்ம் இல்லை, நாட் ஈக்குவல். அப்போ அப்புறம் ஐஏ லெஸ் தென் ஐபி ஏன் கம்மின்னு சொல்றானா, ஐஏல வந்து மாஸ் கம்மியா இருக்கு, ஐபியில ஐஏக்கு வந்து மாஸ் கம்மியா தான் இருக்கும். அப்போ அது ஒன்பது பி கரெக்ட் தானே அங்கிள்? பி கரெக்டா இருக்க வாய்ப்பு இல்லை, பாப்பா செக் பண்ணுவோம், ஏன் பண்ணுவோம். ஏன்னா பி டென்சிட்டி அதிகம். பண்ணுவோம். என்னன்னா சென்டர் ஆஃப் மாஸ் தியரம் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஐஓ கிரேட்டர் தன் ஐசி நேரடியா போயிட்டான். ஐஓ கிரேட்டர் தன் ஐசி, ஐஓ கிரேட்டர் தான், ஐஓ லெஸ் தன் ஐசி, ஐஓ கிரேட்டர் தன் ஐசிக்கு இங்கே இது இருக்குது. சென்டர் ஆஃப் மாஸ் தியரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்டர் ஆஃப் மாஸ் தியரம் அங்கிள் ஆப்ஷன் சி ஆர் டியா? சி தான், சி தான். இங்க பாரு, சென்டர் ஆஃப் மாஸ் தியரம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை உள்ள வாங்கிக்கோங்க. The center of mass theorem is the most balanced point of any object. So அங்க வச்சாதான் பேலன்ஸ் ஆகுது. Fundamental property of moment of inertia of any body is always at its absolute minimum about an axis through its center of mass. So center of massல கம்மியா இருக்குன்றது தான் center of mass theorem of rotation. சரியா? center of massல கம்மியா தான் இருக்குமா. எழுதிக்கிறேன் அங்கிள் இத. center of massல வந்து கம்மியா தான் இருக்கும். Moment of inertia about center of mass is always less. ஓகே, அவ்வளவுதான். டைரக்ட்லி ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் சொல்லிட்டான். இங்க பாரு, ஐஓ இங்க ஐஓ ஈக்குவல் டு ஐசி பிளஸ் எம் டிஓசி ஸ்கொயர். அப்ப ஐசி கம்மியா இருந்தா ஐஓ பெருசா இருக்கும். இந்த ஃபார்முலாவே உனக்கு இன்னும் சொல்லுது.
Oh, I am sure. Okay, uncle. Uncle, அடுத்தது. இங்க பாருங்க, IA greater than IB. ஏன் IA greater than IBனா DCA வந்து அதிகமா இருக்கும், DCB வந்து கம்மியா இருக்கும் தூரம். ஏக்கும் Okay. சீக்கும் அதிகம்ல, ஆமா. அந்த அந்த ஆப்ஷன் கரெக்ட் தானே அப்படின்னு சொன்னல. ஏன் ஆப்ஷன் புரியுது. ஏன் ஆப்ஷன் பி வரக்கூடாதுன்னு? தூரம் அதிகமா இருக்கு, அதனால ஏ தான் தூரம் அதிகமா ஏ தான் அதிகமா இருக்கும், பி B. கம்மியா இருக்கும். uncle, அடுத்தது. அவ்வளவுதான். அடுத்த கேள்வி, கொஸ்டின் நம்பர் 6. ரீட் பண்ணு uncle. ரீட் பண்ணுங்க. A wheel of mass 2 kg having practically all the mass concentrated along the circumference of a circle of radius 20 centimeter is rotating on its axis with the angular velocity of 100 radians ஆஃப் per ஐ second. சிம்பிளான சம் தான். என்ன அப்படின்னா, மாஸ் 2, ரேடியஸ் 20 சென்டிமீட்டர் 0.2 மீட்டரு, ஒமேகா 100 ரேடியன் பெர் செகண்டு. ஃபார்முலா வந்து ரிங்குக்கு வந்து I = mr², m2 6.2. ஸோ வந்து I வந்து இது டைரக்ட் ஃபார்முலா அப்ளிகேஷன் தானே? அவ்வளோதான். கைண்டுக்கு எஞ்சி ½ I ஒமேகா². ஃபர்ஸ்ட் I கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் KI கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஓகே அங்கிள். அவ்வளோதான். இதோட இந்த செஷன் முடியுது. 10 மினிட்ஸ் பிரேக். அங்கிள் எனக்கு ஸ்கூல். ஆமாம்ல, நான் மறந்துட்டேன். சரி, ஓகே, ஈவினிங் 4:30 வந்துருவேன் அங்கிள். பார்க்கலாம். ஓகே அங்கிள். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ அங்கிள். பை.